வணக்கம். நாலடியார் பாடல் எண் 235. செய்யாத செய்து நாம் என்றலும். செய்யாத அப்படின்னா தம்மால் செய்யக்கூடாத காரியங்களை செய்தும் நாம் என்றலும், அதை நாம் செய்தும் என்றலும் அப்படின்னு கொண்டு கூட்டி படிக்கணும். செய்தும் நாம் என்றலும்னா நாம் செய்வோம் என்று கூறுதலும். எதை செய்வோம்? செய்யாத நாம் செய்தும் என்றலும். தம்மால் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்வோம் என்று கூறுதலும். இதுதான் முதலடி. அந்த செய்யாதங்கிறது எதிர்மறை பன்மை பெயர். செய்தும் என்பது தன்மை பன்மை எதிர்கால வினைமுற்று. இந்த செய்தும்ல செய்ங்கிறது பகுதி, தும் என்பது விகுதி. சரி, செய்யாத செய்து நாம் என்றலும் செய்வதனை செய்யாது தாழ்த்து கொண்டு ஓட்டலும். செய்வதனைனா செய்ய வேண்டியதை, தம்மால் செய்யக்கூடிய செயல்கள், நல்ல செயல்களெல்லாம் இருக்கும், அதை செய்யாது செய்யாமல் தாழ்த்து கொண்டு ஓட்டலும். கால தாமதம் செய்து கொண்டு காலத்தை ஓட்டுறது, காலத்தை கடத்துதலும் ஆகிய இரண்டு செயல்களும் மெய்யாக, இது உண்மையாக நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்துட்டுருக்கும் பொழுது இன்புறும் பெற்றி இகழ்ந்தார்க்கும் அந்நிலையே துன்புறும் பெற்றி தரும். பெற்றினா தன்மை. இன்புறும் பெற்றி அப்படின்னா இப்படி பண்ணிட்டு திரியிறானுங்களே, இவங்களுடைய நட்பே நமக்கு வேண்டாம் என்று விலகி போனாங்க இல்லையா, அதுதான் இன்புறும் பெற்றி இகழ்ந்தார். அதாவது இவங்களோட நண்பர்களாக சேர்ந்து அந்த நட்பில் இன்பமாக இருக்கும் தன்மை நமக்கு நிச்சயம் இருக்காதுன்னு சொல்லி அவர்களை இகழ்ந்து அவர்களை விட்டு விலகியோருக்கும், அதுதான் இன்புறும் பெற்று இகழ்ந்தார்க்கும் அந்நிலையே. அந்நிலையேன்னா அந்த ரெண்டு வேலையும் செய்யாமல் இருக்காம பாருங்க. அதாவது செய்யாத செய்தும் நாம் என்றலும் செய்வதனை செய்யாது தாழ்த்து கொண்டு ஓட்டலும். இந்த ரெண்டையும் பண்ணிட்டு இருக்கிறவனுடைய நட்பு வேண்டான்னு விலகி சென்றவர்களுக்கும் அப்படி இருக்கிற அந்த நிலை துன்புறும் பெற்றி தரும் என்றால் துன்பத்தை அடையும்படியான தன்மையை கொடுக்கும். அவங்களே விலகி போயிட்டாங்களே, அப்படியே அவங்களுக்கு துன்பம் வருதுன்னா அவங்க பார்த்து வருத்தப்படுவாங்க. அடடா, இவன் பாரு இப்படி செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டேங்கிறான், செய்ய வேண்டாததை செஞ்சிட்ருக்கான் என்று நினைத்து அவர்களுக்கு மனத்தில் துன்பம் உண்டாகும். அப்படி இருந்துச்சுன்னா உண்மையாகவே அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பழகுபவர்களுக்கு எவ்வளவு துன்பத்தை தரும், அந்த கருத்து அந்த பாட்டில் சொல்லலை. இதுதான் அர்த்தாபத்தி அலங்காரம் அப்படிம்பாங்க, அல்லது உள்ளுரைன்னு வச்சுக்கலாம். இந்த பாட்டில் அவங்கள விட்டு விலகினவங்களுக்கே இவன் இப்படி பண்ணுறது துன்பம் தரும்னா நண்பர்களாக இருப்பவர்களுக்கு எவ்வளவு ஒரு துன்பத்தை தரும். ஆகவே இம்மாதிரியான செயல்களை உடையோருடைய தன்மையை கூறியதனால் இப்படிப்பட்டவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது, அது கூடா நட்பு என்பது இந்த நாலடியார் பாடலின் மூலம் விளக்கப்படுகிறது.